ஒரு மனிதன் இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்வதற்கு அவசியமா இருக்க வேண்டியது இறையச்சம்தான் என்பதை சில செய்திகளின் அடிப்படையிலே விளக்க விரும்புகிறேன். இந்த உலகத்திலே எல்லா மதங்களுமே இறை பக்தியை அதிகம் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கின்றன. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இறைவனை வணங்குவதோடு மட்டுமல்லாமல், ஒரு மனிதனுக்கு இறை பக்தி இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவனிடம் இறைவனை பற்றிய அச்சம், இறைவனை பற்றிய பயம் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. இந்த உலகத்திலே நடைபெறக்கூடிய ஏராளமான குற்ற செயல்கள், கொடுமைகள் அனைத்திற்குமே காரணம் மனிதர்களிடம் இறைவனை பற்றிய அச்சம் இல்லாததுதான். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் வன்கொடுமைகள், ஒருத்தரை ஏமாற்றக்கூடிய மோசடிகள் என்று ஏராளமான தீமைகள் இந்த உலகத்திலே எவ்வளவோ சட்டங்களை மனிதன் போட்ட பிறகு கூட அரசாங்கங்களும் அதிகார வர்க்கமும் கடுமையான சட்டங்களை போட்ட பிறகும் அதையெல்லாம் மீறி குற்றச் செயல்களில் மனிதன் ஈடுபடக்கூடியவனாகத்தான் இருக்கின்றான். நீங்க என்ன சட்டம் போட்டாலும் அந்த சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை கண்டுபிடித்து அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்பது வழிமுறைகளை தெரிந்து கொண்டு அந்த குற்றச் செயல்களில் நான் ஈடுபடுவேன், மீண்டும் மீண்டும் செய்வேன் என்று மனிதன் செய்யக்கூடியவனா இருக்கிறான். அதனாலதான் பத்திரிகைகள்ல பார்க்கிறோம், 10 கொலை பண்ணி 11ஆவதாக கொலை செய்யும் பொழுது மாட்டிக்கொண்டார், 10 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு 11ஆவது தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி குற்றச் செயல்களை திரும்ப திரும்ப செய்து வெளியே வரக்கூடியவர்களை பற்றி பத்திரிகைகள்ல நம்ம செய்திகள் வாயிலாக பார்க்க முடிகிறது. அப்ப அவர்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனைகள் அவர்கள் திருத்தல்ல, அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய சட்டங்கள் அவர்களிடம் ஒரு பயத்தை உண்டு பண்ணல. அப்ப இந்த உலகத்திலே எத்தனை பெரிய சட்டத்தை அரசாங்கங்களும் அதிகார வர்க்கமும் போட்டாலும் மனிதன் அந்த சட்டங்களை கண்டு பயப்படக்கூடியவனாக, அந்த குற்றச் செயல்களில் இருந்து விடுபடக்கூடியவனாக இல்லை. அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் வெறும் சட்டம் மட்டும் மனுஷனை திருத்தாது, அந்த மனிதனுக்கு இறைவன் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், இறைவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்துல ஒரு இலை ஒரு மரத்திலிருந்து விழுந்தால் கூட அது இறைவனுக்கு தெரியாமல் நிகழாது என்று இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். உன்னை அதில் கேள்வி கேட்பான், நீ செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்காக அவன் கேள்வி கேட்பான். உனக்கு இந்த உலகம் முடிந்த பிறகு ஒரு மறுமை என்று ஒன்று இருக்கின்றது என்று இறைவனை பற்றிய அச்சத்தை இந்த உலகத்துல மனிதனுக்கு முதல்ல தேவை. அது இருந்தால்தான் சட்டங்கள் அவனை திருத்தும் என்று இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால்தான் எந்த ஒரு உரை நிகழ்த்தினாலும் முதல்ல அவங்க சொல்லக்கூடியது இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் என்ற அந்த வசனத்தை, திருமறை குர்ஆனுடைய 3 வசனங்களை சொல்லிதான் துவங்குவாங்க. நம்ம கூட ஜும்மா வரையில எல்லாரும் அதுதான் சொல்லுவாங்க. யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா யா அய்யுஹல்லதீன தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ கூலு கௌலன் சதீதா. இந்த 3 வசனத்தை எல்லா உரைகள்லையும், பெரும்பான்மையான உரைகள்ல அது பயான் செய்யக்கூடியவங்க சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். என்ன அர்த்தம்? இறைவனை 3மே சொல்லக்கூடிய அர்த்தம் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள், சொல்றதை தெளிவா சொல்லுங்க. இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள், உங்களை ஆண் பெண்ணிலிருந்து படைத்த இறைவன். அதே மாதிரி இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள், முஸ்லிமா அன்றி மரணித்து விடாதீர்கள் என்று அனைத்துமே இறையச்சத்தை தான் சொல்லுது. இப்ப ரசூலுல்லாஹ் எந்த ஒரு செய்தி இந்த உலகத்துல மக்களுக்கு சொல்லணும்னு சொன்னா கூட இறையச்சத்தை முதல் சொல்லுவாங்க. அது இருந்தாதான் அந்த சட்டம், அந்த செய்தி அவனுடைய உள்ளத்துல போய் சேரும். இறையச்சம் இல்லாம சொல்லக்கூடிய எந்த ஒரு செய்தியும் ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்தாது, மனிதனுடைய வாழ்க்கையை திருத்தாது. எவ்வளவோ நல்ல செய்தி சொல்லக்கூடிய மனிதர்கள் நம்ம பார்க்கதானே செய்திருக்கோம். இந்த உலகத்துல நிறைய கருத்துக்களை, இஸ்லாமிய கருத்துக்களையே சில பேர்லாம் சொல்லியிருக்கிறாங்க, சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் மறைந்த சில மனிதர்கள்லாம் பார்த்துருக்கோம், அறிவாளிகள்லாம் பார்த்துருக்கிறோம். அந்த மனிதர்கள்லாம் என் கருணாநிதி கூட சொல்லியிருக்கிறாரு. இந்த நான் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தவர், அவரு கூட சொல்லியிருக்காரு, அதுக்கு இஸ்லாமிய மார்க்கத்துடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி சிறந்த கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி வலம்புரி ஜான் சொல்லியிருக்கிறாரு. அவர் நாயகம் எங்கள் தாயகம்னு ஒரு புக்கே எழுதியிருக்கிறாரு. அந்த மாதிரி அறிஞர்கள், அதே மாதிரி ஆன்மீகத்தில் வேற வேற கொள்கையில் இருந்த மதுரை ஆதீனம் உள்ளிட்டவர்கள் கூட இஸ்லாமிய கருத்துக்களை சொல்லி அது சிறந்த கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதை சொன்னாங்களே தவிர அந்த சட்டத்தை அவங்க கடைபிடிக்கல. ஏன் கடைபிடிக்கல? இந்த இறையச்சம் அவங்களுடைய உள்ளத்துல ஓடுறதில்ல.
இறைவனை பற்றி அச்சம் அவங்களோட உள்ளத்துல இல்லாத காரணத்தினால செய்திகளை தெரிந்து கொண்டு வெளியே சொன்னாங்களே தவிர இந்த கொள்கைகளை சட்டத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தல. இப்ப இரையச்சம் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஊடுருவாம இருந்தோம்னா என்ன ஒரு சித்தாந்தம் என்ன ஒரு சட்டத்தை சொன்னாலும் அவனுடைய வாழ்க்கையை மாற்றாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரையச்சத்தை முதல்ல வலியுறுத்துறாங்க. இரையச்சத்தை சொல்லிட்டு தான் இறைவனுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் சொல்லிட்டு தான் என்ன ஒரு கருத்தை ரசூல் சொல்லக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க. முடிக்கும் போதுதான் அப்படிதான் சொல்லுவாங்க. பெண்களை பத்தி சொல்லிட்டு பெண்களுக்குள்ள உரிமைகளை கொடுங்க, பெண்களுக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் போது இத்தக்குள்ள அலன் நிசா, பெண்கள் விஷயத்துல நீங்க இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் அப்படிதான் முடிப்பாங்க. மிருகங்களை பத்தி சொன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. முடிக்கும் பொழுது மிருகங்கள் விஷயத்துல இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் இறையச்சத்தை முதல்ல ஊட்டக்கூடியவளா இருப்பாங்க. அந்த ஊட்டக்கூடிய அந்த இறையச்சம் தான் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல வாழ்ந்த அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்களா இருந்தாங்க, எவ்வளவு மோசமான மக்களா இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த குற்றச்செயல்கள் எல்லாம் அதை விட அதிகமான குற்றச்செயல்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள்கிட்ட இருந்தது. மது சூது மாதுன்னு சொல்லி மூழ்கி திளைத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்லி அந்த மக்களை மாற்றி அமைச்சது. எப்படிப்பட்டவங்களா மாற்றி அமைச்சது? அவ்வளவு மோசமானவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு குற்றச்செயல் ஈடுபட்ட மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களை பாராட்டக்கூடிய அவங்க அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டான், அவரும் அல்லாஹ் பொருந்தி கொண்டார்கள் என்று சொல்லி ரலியல்லாஹு அன்ஹு ஒருளு அன்ஹுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்களா? எதுக்கு? அந்த அளவிற்கு அவங்க வாழ்க்கையை மாத்துச்சு. எது மாத்துச்சுது? அந்த சட்டம் மாத்தல. அதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உள்ளத்துல விட்ட இறையச்சத்தை மாத்துச்சு. இறையச்சம் கூட உள்ளத்துல வந்தனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அவ்வளவு சட்ட திட்டங்களும் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சது. அவங்க தண்ணீர் போதையில மூழ்கி இருந்தாங்க, தண்ணி அடிக்க உடனே இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு? அந்த பேரெல்லாம் உடைச்சி எரிஞ்சாங்க. அந்த மது எல்லாம் ஆறா ஓடக்கூடிய அளவுக்கு அதை தூக்கி வீசினாங்க. காரணம் என்ன? இந்த இறையச்சம். அல்லாட்ட பதில் சொல்லணும், அல்லாஹ் கண்காணிச்சு கொண்டிருக்கான் என்ற அந்த பயம், அந்த இறைவனை பற்றிய அச்சம் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சது. இப்ப இந்த இறையச்சம் ஒரு மனிதன் உள்ளத்துல வந்தாதான் எந்த ஒரு சட்டமும் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தாங்களே ஒரு பெரிய இறையச்சத்துல உச்சத்துல இருக்கக்கூடியவர்கள் மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை மக்கள்கிட்ட காட்டினாங்க. அந்த செயல்பாடு ரசூல்லாவுடைய செயல்பாடுகளை பார்த்து அந்த மக்களும் அதை பார்த்து அவங்க வாழ்ந்தாங்க. ரசூல்லா வாயால சொல்லிக்கிட்டு சட்டத்தை போட்டுக்கிட்டு இப்படிலாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு மாற்றமா நடக்கல. அவங்களே ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அதுல நான் இறைவனுக்கு அஞ்சுதான் நடப்பேன் அப்படி அவங்களுடைய வாழ்க்கையை காட்டினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை நடந்து போறாங்க. நடந்து போகும்போது ரோட்ல சாலையில அது போற பாதையில ஒரு பேரிச்சம்பழம் கிடக்குது. பேரிச்சம்பழத்துடைய மதிப்பு பெரிய மதிப்பு கிடையாது, ஒரு சாதாரண விலை மதிப்பு உள்ள பொருள் தான் அது. அந்த பேரிச்சம்பழம் கீழே கிடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அதை எடுத்து சாப்பிட்டு இருக்கலாம், அதை எடுத்து பயன்படுத்தி இருக்கலாம். ரசூல்லா அதை தொடல. தொடாமல் அதை கடந்து செல்வதோடு ஏன் தொடல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தர்மம் தடை செய்யப்பட்டிருக்கிறது, சதக்கா தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால ரசூல்லா என்ன பாக்குறாங்க? அந்த இடத்துல கூட அதை எடுக்காமல், அந்த பேரிச்சம்பழத்தை எடுக்காமல் அந்த இடத்துல தகவலையும் சொல்றாங்க. கூட போற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளா இருந்தாங்க, அவங்களுக்கு தேவையான செய்து கொடுக்கக்கூடிய சிறுவனா இருந்தாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்றாங்க, லௌலா அன் தக்கூனு சதகா லா அக்கல் துஹா, இது சதக்காவா இல்லாம இருந்ததுன்னா நான் இதை சாப்பிட்டு இருப்பேன் என்று சொல்றாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ்வுக்கு சதக்கா தர்மம் தடை செய்யப்பட்டிருக்குது. அது தர்மமா இருந்துடக்கூடாது, யாருக்காவது தர்மம் கொடுக்கக்கூடிய பொருளா இருந்து விடக்கூடாது. அப்படி இருந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ்விட நான் பதில் சொல்லணும், அல்லாஹ் இதை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த இறை எச்சத்தின் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? அது பொது சொத்து, மக்களுக்கு போய் ஒரு பேரித்தம்பழம் தான், சாதாரண ஒரு பேரித்தம்பழம் தான், ஒரு விலை மதிப்பு குறைவான பேரித்தம்பழம் தான். அதா இருந்த பிறகு கூட இது பொதுமக்களோடதான் இருக்கும், மக்களுக்கு தேவையுள்ளதா இருக்கும், யாரோ ஒருத்தர் தவற விட்டதா இருக்கும், இல்ல தர்மமா கொடுக்கக்கூடியதா இருக்கும். இதை நம்ம தொடக்கூடாது, இது பொதுவான, இது நமக்கு சதக்கா தடை செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்த்ததோடு மட்டுமல்லாமல் அந்த இடத்துலயும் ஒரு தகவலை சொல்றாங்க. எனக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுக்கு அஞ்சினா எதை தடை செய்யப்பட்டதை தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இல்லை என்று சொன்னால் தர்மம் இல்லை என்று சொன்னால் சாப்பிட்டு இருப்பேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த தகவல் சொல்றாங்க. இதுல எவ்வளவு பெரிய ஒரு செய்தி இருக்கு பாருங்க. இன்றைக்கு இறைவனுக்கு அச்சம், இறைவனுடைய அச்சம் இல்லாத காரணத்தினால்தானே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, ஒரு ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடியவங்க மக்களுடைய பொருளாதாரத்தை, மக்களுடைய சொத்துக்களை, பொது சொத்துக்களை
அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன நிலையில இருந்தாங்களோ அதை விட அதிகமான உயர்ந்த நிலைக்கு போயிடுறாங்க. பாக்குறோமா இல்லையா? அந்த எதுக்கு என்ன காரணம்? மக்கள் பணத்தை, பொருளாதாரத்தை அவங்க பொருளாதாரம் நினைச்சு பயன்படுத்தக்கூடியவரா போயிடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஒரு எம்எல்ஏ ஆயிட்டா, ஒரு எம்பி ஆயிட்டா, ஒரு அமைச்சர் ஆயிட்டா, நமக்கு நம்மிடம் வரக்கூடிய அந்த பொருளாதாரம், நம்மிடம் வரக்கூடிய மக்களுடைய சொத்துக்கள், நம்மிடம் வரக்கூடிய பொது சொத்து எல்லாம் நம்முடையதுன்னு நினைச்சிடுறாங்க. மக்கள் என்ன நினைச்சு அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க? எங்களுக்கு சேவை செய்வதற்காக, எங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக, எங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றுவதற்காக ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கிறோம், அவர் மூலமா அமைச்சரை தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு முதல் மந்திரியை தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு பிரதமரை. எதுக்கு? நமக்கு பாதுகாப்புக்காக தான். நமக்கு பாதுகாப்பு தருவதற்காக, நமக்கு தேவையானதை நிறைவேற்றுவதற்காக, மக்களுக்கு சேவை செய்வதற்காக தான் இந்த பொறுப்பு அவங்களுக்கு வழங்குறோம். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க? அந்த பொறுப்புக்கு வந்த உடனேயே மக்களுடைய சொத்து எல்லாம் நம்ம சொத்து, மக்களுடைய பொருளாதாரம் நம்ம பொருளாதாரம், நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம், கோடிக்கணக்கில் பணமா நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஒரு சாதாரண கவுன்சிலர் பொறுப்புக்கு வந்தா கூட அவன் எப்படி இருக்கிறாரு? ஒரு சாலை போடுறதுக்கு கமிஷன் அடிக்கிறாரு, ஒரு தண்ணீர் குழாய் வச்சு கொடுக்கறது கமிஷன் அடிக்கிறாரு, வீட்டுக்கு சாக்கடையை கிளீன் பண்ணி ஏதாவது செய்து கொடுத்தது கமிஷன் அடிக்கிறாரு, ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுல இருந்து கமிஷன் அடிக்கிறாரு. பாக்குறோமா இல்லையா? அவங்க என்ன நினைக்கிறாங்க? இது மக்களுக்கு நம்ம சேவை செய்வதற்காக, மக்கள் தேர்ந்தெடுத்துக்காக நினைக்காம இந்த மக்களுடைய பணம் எல்லாம் நம்முடைய பணம் நினைச்சிடறாங்க, நம்முடைய பொருளாதாரம் நினைக்கிறாங்க. நமக்கு இந்த பொறுப்பு தந்தது, இதை பயன்படுத்தி நம்ம வசதியா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தானே அவங்க வர்றதுக்கு முன்னாடி, பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 லட்சம் ரூபாய் சொத்து உள்ளவரா இருந்தாருங்கன்னா, அந்த பொறுப்பு முடிச்சு 5 வருஷம் கழிச்சு போகும்போது பல கோடிக்கு அதிபதி ஆயிடுறாங்க. எப்படி ஆகுறாங்க? யாருடைய பணம்? எங்கிருந்து பணம்? மக்களுடைய பணம். மக்களுடைய பணத்தை எடுப்பதன் மூலமாக படைத்த இறைவன் நம்ம பதில் சொல்லணும், இறைவன் நம்மிடம் கேள்வி கேட்பான் என்ற அந்த இறைவனுடைய அச்சம் இல்லாத காரணத்தினால்தான் இதை செய்யறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரித்தம்பழத்தை கூட தொடுறதுக்கு நினைக்கல. அது கூட நாளை மறுமையில அல்லாஹ்ட்ட நம்ம பதில் சொல்ல வேண்டி வரும். இது மக்களுடைய சொத்தா இருக்கலாம், இது தர்மம் செய்யக்கூடிய பொருளா, சதக்காவா இருந்திருக்கலாம். அது இல்லாம இருந்தா நான் சாப்பிட்டு இருப்பேன், எனக்கு சாப்பிடுறது ஆசையா தான் இருக்கு. ஆனா இது மக்களுடைய, இது மக்களுடைய சொத்து, மக்களுடைய பணம், மக்களுடைய பொருள், அது மக்களுக்கு தான் போய் சேரணும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய பொருளா இருந்தா கூட அதை தொடுறதுக்கு பயந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொருளை தவிர்த்தது மட்டும் இல்ல, வீட்டுல ஒரு பொருள் மக்களுக்காக வேண்டிய பொது சொத்துக்கு பைத்துல் மால் வந்திருந்தா கூட அதை கூட நம்ம நிறைய நாள் வச்சிருந்தோம்னு சொன்னா யாராவது அதை பயன்படுத்தக்கூடாது, குடும்பம் எடுத்துடக்கூடாது என்பதற்காக உடனே அதை டிஸ்போஸ் பண்ணக்கூடியவங்களா அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளிவாசல அசர் தொழுது முடிச்ச உடனே வேக வேகமா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனவங்க வேக வேகமா மக்கள்லாம் உடனே என்ன ரசூல்லா வீட்டுக்கு போறாங்க அவசர அவசரமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. போன ரசூல்லா வேகமா திரும்பவும் வர்றாங்க. வந்த உடனே மக்கள் ரசூல்லாவே பாக்குறாங்க. உடனே ரசூல்லா விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன் மக்கள் சந்தேகம் வருது, ஏன் சீக்கிரம் போனாங்க, எதுக்கு ஸ்பீடா வந்தாங்க என்று மக்கள் பார்த்த உடனே ரசூல்லா சொல்றாங்க, ஏன்னா வீட்டுல கொஞ்சம் பேரித்தம்பழம் இருந்தது, சில பேர் அது பைத்துல் மாலுக்கு அன்றைக்கு உள்ள சொத்து வந்து பேரித்தம்பழம் தான், மக்கள் பேரித்தம்பழம் தான் கொண்டு தருவாங்க. அதன் மூலமாக அன்னைக்கு பண்டமாற்று முறை மாதிரியான ஒரு வணிக முறை தானே இருந்தது. அந்த பேரித்தம்பழத்தை கொடுத்து வேற வாங்கிக்கிடுவாங்க. இப்ப பேரித்தம்பழம் ரசூல்லாவுக்கு வந்திருக்கு, எதுக்கு? மக்களுக்காக வேண்டி பைத்துல் மாலுக்கு வந்தது. அந்த பேரித்தம்பழம் என் வீட்டுல இருந்தது, அது எனக்கு ஞாபகம், தொழுதுட்டு இருக்கும்போது ஞாபகத்தை கவனத்தை திசை திருப்பிச்சுது. தொழுகு முடிஞ்ச உடனே ரசூல்லா நான் போன உடனே அந்த பேரித்தம்பழத்தை இன்னும் நேரம் கொடுத்துருங்க, இவங்களுக்கு தேவை உள்ளவங்களா இருக்கிறாங்க என்று அதை கொடுத்து விட்டு திரும்ப வந்து விட்டேன் என்று பங்கிட்டு கொடுத்து விட்டு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப மக்கள் சொத்துக்கு பொது சொத்து வந்து நம்ம சொத்து மாதிரி நம்ம நினைச்சிருக்க கூடாது. அதுலயும் இறைவன் நாளை கேள்வி கேட்பான் என்ற அந்த அச்சம் மக்களுக்கு வரணும், அது இறை அச்சம் வரணும். அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பாடம் கிடைக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே இறையச்சத்தோடு இருங்கன்னு வாய் வழியா சொல்லிட்டு போகல, அவங்க வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினாங்க. அந்த வாழ்க்கை முறையை பார்த்த சஹாபாக்கள் கூட அந்த இறையச்சத்துல அப்படி இருக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அதனால்தான் அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு தூரம் மாறிச்சுது. பெரும் மோசமான செயல்களை, குற்ற செயல்களை செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் சிறந்த மனிதர்களாக மாற்றி அமைச்சதுன்னா இறையச்சம் தான். ஒரு வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையா வந்து விட்டதுன்னா அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாத்திடுவாங்க. ரசூல்லா என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கடைபிடிக்கக்கூடியவளா இருந்தாங்க. இறைவன்கிட்ட நம்ம பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு தடவை அபு மசூத் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவரிடம் அடிமை இருந்திருக்கிறாரு. அந்த அடிமையை வந்து ஏதோ தவறு செய்தாரா என்னன்னு தெரியல, அந்த அடிமையை இந்த அபு மசூத் அவர்கள் ரலியல்லாஹு அவர்கள் வந்து தண்டிக்கிறாங்க. எப்படி தண்டிக்கிறாங்க? ஒரு சாட்டையை வச்சு கடுமையா அடிக்கிறாங்க அந்த அடிமையை.
அந்த காலத்துல அடிமையை வந்து வேலை வாங்கக்கூடிய நிலைமை அந்த காலத்துல இருந்தது. நம்மள அடிமையை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து அவங்கள வந்து என்னென்ன வேலை உண்டோ அவங்கள வேலை செய்ய வைக்கக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருந்தாங்க அந்த காலகட்டத்துல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகுதான் வந்து நிறைய சலுகைகள் மூலமா ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க, அந்த அடிமைகளை கொஞ்சம் கொஞ்சமா விடுவித்து அடிமை முறையே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு சவுதி மாறி இருக்குன்னா அதுக்கு இஸ்லாம் வந்து சொன்ன அந்த சட்டத்திட்டங்கள் தான். நிறைய சலுகைகள் மூலமாக சட்டங்கள் மூலமாக அடிமைகளுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய செயலை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்தார்கள். இப்ப அந்த அடிப்படையில அது அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க. இவர் வந்து அபு மசூத் அவர்கள் வந்து அடிமையை போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்காரு, கடுமையா அடிக்கிறாரு. அடிச்சதை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு மசூது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அபு மசூதுன்னு கூப்பிடுறாங்க. அந்த ஆளுக்கு வந்து அவருக்கு வந்து சவுண்டு கேட்குது. ஆனாலும் கோபத்துல இருக்கும்போது யார் என்ன கூப்பிட்டாலும் யாருக்கும் கேட்காது. கோபத்துல நம்ம யாரையா சத்தம் போட்டு இருக்கும் போது, கோபத்துல யாரையா சண்டை போட்டு இருக்கும் போது யாரு என்ன கூப்பிட்டாலும் நம்ம காதுல கேட்காது. ஏன், அந்த கோபம் நம்ம அந்த நிலைமைக்கு கொண்டு போயிடும். அந்த மனிதருக்கு சவுண்டே கேட்கல. திரும்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தமிடுகிறாங்க. சத்தமிட்டு சொல்றாங்க, அவலமு அபா மசூத், அவலமு அபா மசூத்னு சொல்லி கூப்பிடுறாங்க ரசூல் தான். அவலமு அபா மசூத், அபு மசூதே அறிந்து கொள்ளுங்கள், அபு மசூதே அறிந்து கொள்ளுங்கள்னு கடுமையா ரசூல்ல சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்ட உடனே இவரு அந்த சவுண்டு கேட்ட உடனே அந்த சாட்டை கீழே விழுந்துருக்கு அவர் கையில இருந்து. ஏன், ரசூல்லாவுடைய சத்தம்னு அவருக்கு புரிஞ்சுக்குது. ரசூல்லா இவ்வளவு சத்தம் போடுறாங்களா அப்படின்னு சொன்னோன்னே அடிமை அடித்து கொண்டிருந்த அபு மசூதுடைய கையிலிருந்து சாட்டை கீழே விழுந்து நடுங்கி போய் திரும்பி பார்க்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், அன்னல்லாஹு அக்தரு அலைக்க மின்க அலா ஹாதல் உலாமி, நீங்கள் அடிமையை எவ்வளவு கடுமையாக தண்டிக்கிறீர்களோ, எவ்வளவு கடுமையாக அடிக்கிறீர்களோ அதை விட கடுமையாக அல்லாஹ் உங்களை அடிப்பதற்கு உரிமை இருக்கிறது அப்படி சொல்றாங்க. நீங்க வந்து இந்த அடிமைய உங்க அடிமை உங்களுக்கு உரிமை இருக்குங்கிறதுக்காக சாட்டையை கொண்டு கடுமையா அடிக்கிறீங்க. ஆனால் உங்களை படைத்த இறைவன் உங்களை இதை விட கடுமையா தண்டிப்பதற்கு உரிமை பெற்றவனா இருக்கிறான், அஞ்சு கொள்ளுங்கள் சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து அந்த அபு மசூத் அவன்ட்டு சொல்றாங்க. ஏன், நம்ம இவரை அடிக்கிறோம், ஆனா நம்மளை வந்து அல்லாஹ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தேவையில்லாம அவசியம் இல்லாம ஒருத்தரை தண்டித்தோம் என்று சொன்னால் நமக்கு வந்து அல்லாஹ்விடமிருந்து தண்டனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த உடனேயே அபு மசூத் வந்து அந்த சாட்டையை கீழே போட்டு அந்த இடத்துல அவங்க அந்த ஒரு பயத்தில் நடக்கக்கூடியவளா மாறிடுறாங்க. அப்ப சொல்றாங்க, அந்த செய்தி அபு மசூத் அவர் சொல்லிவிட்டு அதன் பிறகு நான் எந்த ஒரு காலகட்டத்திலும் அடிமையை தொடக்கூட செய்ததில்லை, அடித்ததே இல்லை என்று சொல்லி அந்த அபு மசூத் அவர்கள் பதிவு செய்யறாங்க. எப்படி அவங்க மாறுறாங்க பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கை தான் சொல்றாங்க, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் உங்களை தண்டிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு எச்சரிக்கை விடுத்த உடனேயே அபு மசூத் அவர்கள் அந்த இடத்துல திருந்துறாங்க, அந்த இடத்துல மாறுறாங்க. இனிமேல நான் அடிமையை தொடவே மாட்டேன், எந்த காலகட்டத்தில் தண்டனை கொடுக்கவே மாட்டேன் என்று தங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறான்னு சொன்னால் காரணம் என்ன, ரசூல்லா சொன்ன சட்டம் இல்லை, ரசூல்லா சொன்ன எச்சரிக்கை இல்லை, ரசூல்லா சொன்ன இரையச்சம், அந்த ஊட்டக்கூடிய அந்த தன்மை. ரசூல்லா சொன்ன இரையச்சத்தோடு இருங்கள் என்று சொன்ன அந்த செய்தி தான் அவங்கள மாற்றி அமைச்சது. அப்ப இரையச்சம் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வந்தாதான் அவனுடைய வாழ்க்கை மாறும். அதனால்தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிபாடுகளை எடுத்துக்கொள்வோமே, முக்கியமான வழிபாடுகள் இருக்கக்கூடிய நோன்பு. இந்த நோன்பை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான், லையனால் அல்லாஹு லஹுமுகா உலா திமாவுகா உலாக்கின் எனாலுகு தக்குவா மின்கும். இது வந்து குர்பானி சம்பந்தமானது. அல்லாஹ் இது நோன்பை பற்றி சொல்லும் பொழுது, நீங்கள் தாகத்தோடு இருப்பதோ நீங்க வந்து பசியோடு இருப்பதோ அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, ஆனால் எது தேவை, தக்குவா மின்கும், உங்களுடைய தக்குவா தான் அல்லாஹ்வுக்கு தேவை என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப நம்ம நோன்பு வைக்கிறதுக்கு காரணம் வந்து பசியோடு இருக்கணும், தாகத்தோடு இருக்கிறது அல்லாஹ் கடமையாக்கல, உங்களுக்கு இறையச்சம் வரணும், இறைவனை பற்றி அச்சம் வரணும் என்பதற்காக அல்லாஹ் அதை கடமையாக்கிறான் என்று திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்படி வழிபாடு. அதே மாதிரி குர்பானியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுதும் உங்களுடைய அந்த குர்பானி அந்த மிருகங்களுடைய அந்த ரத்தமோ சதையோ அல்லாஹ் வந்து அடைவதில்லை, உங்களுடைய தக்குவா தான் அல்லாஹ்வுக்கு தேவை என்று அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான். இப்ப நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அனைத்துமே இறையச்சத்தை தான் அல்லாஹ் வந்து வலியுறுத்துறான். இறைவனை பற்றி அச்சம் வரணும், இறைவனை பற்றிய பயம் வரணும், அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். இந்த உலகத்திலே மனிதனை மனிதனாக வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவனிடம் இறையச்சம் வர வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் வாயிலாக நமக்கு எச்சரித்திருக்கின்றான், வலியுறுத்திருக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே
அந்த இறைச்சி தான் அதிகம் மக்களுக்கு ஊட்டக்கூடியவர்களாக அவங்க வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா காலகட்டத்திலும் இறைச்சி உடையவர்களாக நம்ம ஒவ்வொரு செயல்பாட்டில் அமைத்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியிருக்கிறான் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.